தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் செய்ய இருப்பவர் மதிப்பிற்குரிய ஐயா திருவள்ளுவன் அவர்கள், முன்னாள் அரசியல் தலைமை குழு தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தற்போது சமூக சிந்தனை செயல்பாட்டாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களை இப்பொழுது நேர்காணல் செய்ய இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 59 ஆண்டுகால திராவிட ஆட்சியை முறியடித்து மாற்று அரசியலாக மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்றிருக்கிறார். இன்றைய அரசியல் சூழல் அதை எப்படியாக ஐயா அவர்கள் பார்க்கிறார்? ஐயா வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 59 ஆண்டுகால திராவிட ஆட்சியை பின்னுக்கு தள்ளி முதன்முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்று இருக்கிறார். இது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது இந்த அரசியல் நிலைப்பாடை பற்றி? 67 கடந்த மே 4 வரை திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி நடத்தினார்கள். அந்த ஆட்சியில் ஏற்பட்ட மக்களுக்கு அதிருப்தி, வெறுப்பு, கசப்பு இவைகளெல்லாம் வேறொரு ஆட்சியை கொண்டு வர காரணமாக அமைந்தது. அந்த வேறொரு ஆட்சியில் உருவானவர்தான் நடிகர் விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடித்து விட்டார். அந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் 67 ஆண்டாலும் தமிழகத்தின் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படவில்லை. உழைக்கிற மக்களிடம் ஒரு பெரிய மாறுதல் வரவில்லை. தமிழக பொருளாதாரத்தில் அவர்களுக்கு உரிய பங்கு இல்லை. ஒடுக்கப்பட்ட தலித் மக்களிடம் இந்துத்துவ கொடுமையிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கவில்லை. மீண்டும் தீண்டாமை கொடுமை, மீண்டும் சாதி கொடுமை, மீண்டும் ஒதுக்கப்படுகின்ற கொடுமை, அடக்கப்படுகின்ற கொடுமை, அரசியல் அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்காமல் தடுக்கப்படுகின்ற கொடுமை, இது அப்படியே அவர்கள் திராவிட ஆட்சிகளில் மாறாமல் இருந்த காரணத்தால் ஒரு மாற்றம் வேண்டும் என்று அவர்கள் விரும்பி அவர்கள் விஜயை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். விஜயனுடைய அரசியல் திட்டத்தின் மூலம் இதை மாற்றிட வேண்டும் என்பதை நாம் விரைவில் தமிழக மக்களுடைய இந்த முடிவு என்பது வரவேற்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? இது வரவேற்கிறீங்களா? இதை வரவேற்று தான் ஆக வேண்டும். ஒரு மருந்து நோயை தீர்க்கவில்லை என்றால் அந்த மருந்தை மாற்றி இன்னொரு மருந்தை கொடுப்பது தான் மருத்துவருடைய பணி. அதை போலவே மக்கள் இந்த மருந்தை, திராவிட ஆட்சி என்ற மருந்தை பயன்படுத்தினார்கள். நோய் தீரவில்லை, நோய் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் மருத்துவரை மாற்றியிருக்கிறார்கள். நோயாளியாக இருந்த தமிழக மக்கள் மருத்துவரை மாற்றியிருக்கிறார்கள். இந்த மருத்துவர் தன்னுடைய மருத்துவ முறையால், மருத்துவ ஆய்வால், மருத்துவ திறமையால் இந்த மக்களுடைய நோயை குணப்படுத்த வேண்டும். அதற்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாறுதல் வரவேற்கக்கூடியது, வாழ்த்தக்கூடியது. ஏற்றுக்கிறீங்க? இந்த அரசியலை நீங்கள் விஜயனுடைய தலைமையில் முதலமைச்சர் ஏற்றிருக்கிற இந்த அரசியலை நீங்கள் வரவேற்கிறீங்க. விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாறுதலை கொண்டு வருவேன் என்று விஜய் சொல்லியிருக்கிறார். ஆனால் மாறுதலை கொண்டு வருவதற்கான அடிப்படை சித்தாந்தம், கொள்கைகள் அந்த கட்சியிடம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த மாறுதலை கொண்டாட முடியும். ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கான கொள்கை இல்லாத காரணத்தாலும், தமிழகத்தில் உள்ள மேல்தட்டு மக்கள் வாழ்வதற்கான கொள்கையை மட்டுமே வைத்திருந்த காரணத்தாலும், அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களை வளப்படுத்தி வலுப்படுத்தி கொள்கின்ற கொள்கையை வைத்திருப்பதாலும் ஒடுக்கப்பட்ட 90% மக்கள் அந்த ஆட்சியால் பயன்பெற முடியவில்லை. ஒன்று, தமிழக பொருளாதாரத்தில் அனைத்து மக்களுக்கும் சம பங்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்யவில்லை. அனைத்து மக்களும் சமமான கல்வியை பெறுவதற்கு வழிவகை செய்யவில்லை. கல்வி பெற்ற பின் அனைவருக்கும் வேலை வாய்ப்பிலே வழிவகை செய்யவில்லை. மண்ணுரிமையிலே உழைக்கிற மக்களுக்கு
உழுகின்ற மக்களுக்கு அந்த மண்ணுரிமை கிடைப்பதற்கு வழிவகை செய்யவில்லை. அனைத்து மக்களும் ஊழல் கொடுமையால் கொடுமைப்படுத்துகின்ற அவலநிலை இலிருந்து மாறுதல் வருவதற்கு எந்த உருப்படியான திட்டமும் இல்லை. ஆக மக்களை வாழ்விப்பதற்கான ஒரு செயல் திட்டம் தேவைப்படுகிறது, ஒரு கொள்கை தேவைப்படுகிறது. அதன் மூலம்தான் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்படி ஒரு கொள்கை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருப்பதாக தெரியவில்லை. அவருடைய வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா, முதல் கையெழுத்து வந்து 200 யூனிட் மின்சாரம், 500 யூனிட்டுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு 200 யூனிட் மின்சாரம், அதுக்குள்ளே பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரம் நிறைந்து இருக்கிறது, இதை கட்டுப்படுத்துவதற்கு தனிப்படை அமைக்க சொல்லி ஒரு படை அமைச்சிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தை படை அப்படின்றத உருவாக்கியிருக்காரு. எடுத்த எடுப்பிலே இந்த மாரி ஒரு 3 கோப்புகளில் கையொப்பம் விட்டுருக்காரு. இந்த கோப்பு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக மானியமாக அளிப்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் அனைவருக்கும் அதில் பாதுகாப்பு கிடைக்காது. பெரும்பகுதியான நடுத்தர குடும்பங்களுக்கெல்லாம் இந்த 200 யூனிட்டு பத்தாது, இன்னும் அதிகமாக அறிவிக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, பெண்களுக்கு பாதுகாப்பு படை கட்டாயமாக வேண்டும். அது பெண்களை கொண்டே அமைக்கிறாரா என்னன்னு தெரியல. அது ஆண்களை கொண்டு அமைக்கக்கூடாது. இல்லை, சிங்கப்பெண் என்ற ஒரு இதை கொடுத்து, அதான் சிங்கப்பெண் என்ற பெயரில் ஆண்களும் அமரலாம்ல. அப்போ சிங்கப்பெண் என்ற பெயரில் பெண்களை மட்டுமே கொண்ட டிஜிபி, அப்புறம் ஐஜி, டிஐஜி, எஸ்பி, கான்ஸ்டபிள் வரை பெண்களை கொண்ட படையாகவே இருக்க வேண்டும். இந்த பெண்கள் படை சரியாக செயல்படுகிறதா என்று பெண்களை கொண்ட கமிட்டிகள் ஒவ்வொரு ஊரிலும் அமர்த்தப்பட்டு அந்த பெண்கள் இந்த காவல் படையை பயன்படுத்தி தங்கள் பாலியல் தொல்லைகளை தீர்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். யாருக்கு திட்டமோ அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற, கண்காணிக்கின்ற, அந்த திட்டத்தில் குறைபாடு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த கீழ்மட்ட பெண்களுக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பெண் காவலர் போட வேண்டும். அந்த கிராமத்தில் உள்ள, அந்த நகரத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண் காவலர்களை போட்டு, நகரத்தில் வார்டுக்கு ஒரு பெண் காவலர், கிராமத்தில் ஒரு பெண் காவலர், நகராட்சியில் வார்டுக்கு ஒரு பெண் காவலர், மாநகராட்சியில் வார்டுக்கு 5 பெண் காவலர் அல்லது ஒரு தனி காவல் நிலையம் கூட அமைக்கலாம். பெண்கள் சமூகத்தில் ஒரு முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அதை மறுக்க முடியாது. ஆனால் இந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். ஒரு காவல் அதிகாரி அவருக்கு சரியாக அந்த அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யலைன்னா அந்த காவல் அதிகாரியை பணியை விட்டு தூக்குற அதிகாரம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும், அந்த ஊர் பெண்களுக்கு கொடுக்கணும். அந்த ஊரில் ஆண்கள் பாலியல் தொல்லை குடிக்கக்கூடிய பட்டியலை அந்த பெண் போலீஸ் காவலர் எடுக்கணும், அதை மேலிடத்துக்கு அனுப்பணும். அந்த ஆண்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஆண்கள் எல்லாம் பெரும்பகுதியான குற்றவாளியாக தான் இருக்கிறார். எல்லா பிழைக்கும் குடிப்பது, சூதாடுவது, ஊழல் பண்ணுவது, எல்லா விதமான வன்முறை காரியங்களை செய்வது, எல்லா விதமான சமூக குற்றங்களிலும் 99% ஆண்களே செய்கிறார்கள். இந்த ஆண்களை திருத்தாமல் எப்படி குற்றங்கள் குறையும்? வெறும் சட்டங்கள் மட்டுமே குற்றங்களை குறைச்சிடாது. மக்கள் தாங்களாகவே இந்த குற்றங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்தை அரசு உருவாக்க வேண்டும். அப்போ அரசு எப்படி குழந்தைகளுக்கு பள்ளிகளை உருவாக்குதோ அதே மாதிரி பெரியவர்களுக்கும் பள்ளிகளை உருவாக்க வேண்டும். அதில் ஆண்களும் படிக்கலாம், பெண்களும் படிக்கலாம். அதில் படிக்கக்கூடிய அந்த காலத்தில் உதாரணமாக ஒரு ஆண்கள் அன்றைக்கு பள்ளிக்கு வருகிறார்கள், 2 மணி நேரம் வகுப்பு என்று வைத்துக்கொள்வோம். 2 மணி நேரத்திற்கு அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையும் அளிக்கலாம். இதன் மூலம் சமூகத்தை பண்படுத்த வேண்டும். அப்படி பண்படுத்தக்கூடிய எந்த திட்டமும் இந்திய அரசியல் கட்சிகளிடம் இல்லை, ஆட்சிகளிடம் இல்லை. ஒரு காலத்திலே பௌத்தர்கள் மக்களை பண்படுத்தினார்கள். பௌத்த மடங்கள் அதற்கான பணியை செய்தது. அப்போ மக்கள் புனிதமான மக்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள்
குற்றங்களை செய்யக்கூடிய அளவுக்கு மத நிறுவனங்கள் அதற்கு உதவியாக இருக்கிறது, மது போதைகள் அதற்கு உதவியாக இருக்கிறது, அரசியல்வாதிகளுடைய கடமைகள் அதற்கு பணிகள் அதற்கு உதவியாக இருக்கிறது, அரசு நிர்வாகம் இருக்கிறது, அதில் உள்ள அதுவும் ஆணாதிக்க நிர்வாகம்தான். மதத்திலே ஆணாதிக்கம், அரசியல் கட்சிகளிலே ஆணாதிக்கம், எல்லாவற்றிலும் ஆணாதிக்கம். இப்போ கூட சீட்டு பாருங்கள், பெண்களை பாதுகாப்பதற்கு சிங்கப்புலி என்ன சிங்கப்பெண் படையை அமைக்கிறேன்னு சொல்கிறாரு. பெண்கள் மேலே அக்கறையாக இருந்தால் விஜய் ஏன் 10% சீட்டு கொடுத்தாரு? தமிழ்நாட்டில் 10% தான் பெண் வாக்காளர்களா? இதற்கு முன்னதாக திராவிட கட்சி இந்த மாதிரி வாய்ப்பு, திராவிட கட்சியே 10% இல்லை திராவிட கட்சியே 10% தான் கொடுத்துருக்காங்க பரம்பரையா. கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான். மீதி பெண்ணானவள் பாதி 50% பெண்கள். அப்போ மீதி 40% வேட்பாளர்களை ஏன் கொடுக்கல? அப்போ பெண்களுக்கு மேலே நீங்கள் செலுத்துகிற ஆக்கிரமிப்பு, அதிகாரம், ஆணவம், ஆதிக்கம், அதை இவரும் தான் செய்தார். 10% தானே கொடுத்தாரு. விஜய்க்கு வாக்களித்தல பெண்கள் ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் வேட்பாளரை பூரா நீங்கள் 90% ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் பெண்களை எப்படி பாதுகாக்க போகிறீங்க? அப்போ அரசியலில், அதிகாரத்தில், பூமியில், மண் உரிமையில், மத உரிமையில் அனைத்திலையும் பெண்களுக்கு 50% உரிமை. இது வருங்காலங்களில் விஜய் அதை செய்வாருங்கிறது அது யூகம். அதை முடிவுக்கு அமைச்சர் செய்யாதே இருக்கலாம்ல. பெண்களுக்கு ஒரு அமைச்சர் நான் என்ன சொல்கிறேன், சீட்டு கொடுப்பதில் ஏன் கொடுக்கல? அது குற்றமா இல்லையா? ஏன் கொடுக்கல? வருங்காலங்களில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை நாங்கள் அதிகாரத்தில் அமர்த்துவோம். அது கொடுக்கும்போது தான் நம்ம ஒத்துக்கலாம். இப்போ ஒத்துக்க முடியாது. பெண்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காருங்க. அது பரம்பரையாக கொடுக்கறது தானே. இப்போ நிர்மலா சீதாராமன் பெண் அமைச்சர் இல்லையா? இன்னும் மத்திய அமைச்சர் சில பேர் பெண்கள் இருக்காங்க. மாநிலத்தில் திமுக பேரணிலையும் சில பெண்கள் இருந்தாங்க. ஒரு அமைச்சர் கொடுப்பது என்ன? பெண்ணானவள் இந்த இந்தியாவுக்கு பாதி சொந்தக்கார பெண், பாதி சொந்தம் இருக்கிறது. அதில் என்ன ஒரு அமைச்சர்? 34 அமைச்சர் இருந்தால் 17 பேர் பெண்கள் கொடுக்கணும். இல்லை, இப்போ 10 பேர் தான் தற்காலிகமாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பெண்ணு போட்டிருக்காங்க. வருங்காலங்களில் அதுதான் 10ல் 9 பேர் ஆண், ஒருவர் பெண் என்பது என்ன நியதி? அது என்ன நியதி? இதே பார்வை தானே பெண்ணுக்கு பொருளாதார உரிமையில் உங்களுக்கு வரும். இதே பார்வை தானே அரசியல் அதிகாரத்தில் வரும். இதே பார்வை தானே அரசு நிர்வாகத்தில் வரும். ஏன் அவர்கள் பங்கை அவர்களிடம் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சுணக்கம்? விஜய் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆண் ஆதிக்கத்துக்கு துணையாக நிற்கிது, பெண்களை சிறுமைப்படுத்துதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஆமாம், கண்டிப்பாக ஆண் ஆதிக்கம் தான். அவங்களுடைய சீட்டை ஏன் கொடுக்கல? இது வந்து 2 ஆண்டு காலம் தான் கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் இல்லை. நீங்கள் பெரியார் படத்தை போடுறீங்கல்ல, அம்பேத்கர் படத்தை போடுறீங்கல்ல, 2 பேரும் பெண்களுக்கு குரல் கொடுத்தவர்கள், 2 பேரும் பெண்களுக்கு சட்டம் கொண்டு வந்தவர்கள், 2 பேரும் ஆணுக்கு இணையானவர்கள் பெண்கள் என்று தன்னுடைய கொள்கையாக அறிவித்தவர்கள். அதை ஏற்றுக்கொண்டால் அப்போ என்ன, நீங்கள் பெரியார் புஸ்தகம் படிக்கலையா? இல்லை அம்பேத்கர் புஸ்தகம் படிக்கலையா? வெறும் படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்களா? அவங்க பாடத்தை ஏன் எடுக்கலை? பாடத்தை எடுக்கும்போது தான் நம்பலாம். படத்தை எடுப்பதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. கிட்டத்தட்ட 59 ஆண்டு காலம் திராவிட அரசியல் வந்து அதிமுக திமுக என்று இருவரும் கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டார்கள். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்பது இப்போ 2 ஆண்டு காலங்களில் திடீர்னு ஒரு மாற்றத்தை விரும்பி மக்கள் வந்து வெகுஜன மக்கள் வந்து அவர் சினிமா முகத்தின் பால் போட்டதை தாண்டி அவருக்கு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு மக்கள் பட்டாளம் விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கு. அதன் மூலமாக தான் ஒரு தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டு வரையும் வெற்றி பெற்றார்கள். பிறகு வந்து கூட்டணி கட்சிகள் சேர்ந்து தனிப்பெரும்பான் பெற்று இப்போ முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்கிறார்கள். ஒரு 2026 ஒரு மாற்று அரசியலையும் மாற்று சித்தாந்தத்தையும் கொண்டு ஒரு ஆட்சி பிடிப்பது என்பது இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மக்கள் விஜயவை ஒரு மனதாக ஏற்று அவர்கள் வந்தால் நல்லது செய்வார், அவர் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி, அம்பேத்கரை தூக்கி பிடித்து போகிற வழி, பிரச்சாரத்துக்கு போகிற வழி நெடுகிலும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார், ஃபோட்டோவை தூக்கி பிடித்து மரல் தூங்க. ஏன்னா திராவிட அரசியலையே
சில தலைவர்கள் வந்து அம்பேத்கர் போட்டோவை மேலே தூக்கி அவர்கள் அரசியல் பண்ணுவதை விரும்பவில்லை. அதேமாரி மட்டும் பட்டியலின மக்களுக்கு, தலித் மக்களுக்கு 26 சீட்டுகள் கொடுத்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினர், இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் ஒரு முற்போக்கு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் பார்த்து அவரை வரவேற்க வேண்டிய விஷயமா தானே நம்ம பார்க்கக்கூடிய. அவர் எண்ணிக்கையை கூட கொடுத்தார், அது சரியா, அது ஒரு வகையில் பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் எண்ணிக்கை தீர்மானிக்காது மக்கள் வாழ்க்கையை. அவர்கள் என்ன மாதிரி கோட்பாடு என்பதுதான் முக்கியம். காந்திக்கு பின்னாடி பெரிய எண்ணிக்கையிலே மக்கள் ஆதரவு இருந்தது. ஆனால் காந்தியினுடைய அரசியல் திட்டம் தவறானது என்பதை அம்பேத்கர் எதிர்த்தார். எண்ணிக்கை அல்ல பிரச்சனை. விஜயனுடைய வெற்றியில் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பங்கு இருந்தது, மறுக்க முடியாது. ஆனால் வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு அது ஏன் ஒரு அமைச்சர்? அதற்கு காரணம் முன்பே அவங்களுக்கு நீங்கள் ஏமாத்திட்டீங்க, சீட்டு கொடுப்பதிலேயே ஏமாத்திட்டாங்க. அப்போது இதற்கு முன்பு இருந்த ஆட்சிகளும் மத்திய அரசு எதிர்ப்பதற்கு தமிழக மக்களை திரட்டினார்கள், இந்தியை எதிர்ப்பதற்கு தமிழக மக்களை திரட்டினார்கள், மாநில உரிமைகளுக்காக தமிழக மக்களை திரட்டினார்கள். ஆனால் இவையெல்லாம் வெற்றியாக மாறும்போது தமிழக மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அமைச்சர்கள் இதை அறுவடை செய்தார்கள், தொழிலதிபர்கள் இதை அறுவடை செய்தார்கள், பெரிய வர்த்தகர்கள் அறுவடை செய்தார்கள், அந்நிய நாட்டு முதலாளிகள், இந்திய பெருமுதலாளிகள் இவர்களெல்லாம் அறுவடை செய்தார்கள். யார் இதற்கு உழைத்தார்களோ அவர்கள் அறுவடை செய்யவில்லை, அறுவடை செய்யவும் விடவும் இல்லை. 59 ஆண்டு கால திராவிட அரசியலை வீழ்த்தி விஜய் 2 ஆண்டு காலில் வராரு, ஒரு அரசியல் மாற்றத்தை நிறுத்துறாரு. உடனே அவரை வந்து தீர்மானிப்பது என்பது ஒரு சரியானது. அவர் இப்படி தான் அவர் வந்தால் அவர் கொள்கையிலிருந்து தானே முடிவு. கொள்கையில் அம்பேத்கர் ஆட்சிக்கே போகல, ஆனால் அம்பேத்கர் கொள்கையிலிருந்து தான் அவரை மதிக்கிறோம். ஒரு மனிதனுடைய செயல் திட்டம், அந்த மனிதனுடைய சித்தாந்தம், அந்த மனிதனுடைய சமூக மாறுதலுக்கான கொள்கை, இவைகளிலிருந்து தான் அது மதிப்பிட வேண்டும். ஆரம்பத்திலே விஜய் ஒரு சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய ஆட்சி என்பது வெளிப்படைத்தன்மையான ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படி என்பது சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் பதவியேற்கும் முதலமைச்சர் பதவியேற்கும் பொழுது கூட நான் வெள்ளை அறிக்கை தருகிறேன் என்ற எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த நிலைப்பாடு இருப்பதில்லை. ஆனால் உடனே பதவியேற்ற உடனே விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். இது ஒரு தமிழக அரசியல் ஒரு அதிகாலை அறிக்கை என்பது கடந்த கால ஆட்சியை பற்றி அறிவிப்பது. அது எல்லா ஆட்சியுமே வெள்ளை அறிக்கைலாம் விட்டுருக்காங்க. அதனால என்ன ஆக போகுது? உன்னுடைய செயல் திட்டத்தில் இருக்கா? உன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் மண்ணுரிமை சொல்லப்பட்டிருக்கா? பஞ்சமி நிலம் சொல்லப்பட்டிருக்கா? கோயில் மடங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சொந்தமாக்கப்பட்டிருக்கா? தமிழகத்திலே நிலத்திலேயே உழைப்பதையே வாழ்க்கையாக கொண்ட மக்களுக்கு நில உரிமை என்பது ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொண்டாந்துருக்கீங்களா? கார்ப்பரேட் நிறுவனங்களால் படித்தவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய மூளை உழைப்பும் உடல் உழைப்பும் உறிஞ்சப்படுகிறது. அதற்கு அவர்களுக்கான ஊதியம் தீர்மானிக்கப்படுவதில் அவர்களுக்கு உரிமை அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்போ கொள்கையிலிருந்து தான் தீர்மானிக்கிறேன். காரல் மார்க்ஸ் ஆட்சி ஆளல, ஆனால் காரல் மார்க்ஸுடைய கொள்கை மக்களுக்கான கொள்கை. அம்பேத்கர் ஆட்சி ஆளல, மக்களுக்கான கொள்கை. பெரியார் ஆட்சி ஆளல, மக்களுக்கான கொள்கையிலிருந்து தான் அவங்கள மதிக்கிறோம். அப்போ அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் படத்தை போட்டால் போதாது, அவர்களுடைய கொள்கையிலிருந்து மக்களுக்கான திட்டங்களை நீங்கள் வகுக்க வேண்டும். அப்படி ஒரு திட்டம் விஜய் வகுத்து இருக்கிற மாதிரி எனக்கு படலை. அவர் வந்து இனிமேலுக்கு அதை பார்க்கலாம். எதிர்காலத்தில் வந்தால் வரவேற்போம், வரல என்றால் விமர்சிப்போம். அதை பற்றி நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. திராவிட ஆட்சி காலத்திலிருந்து இந்த பெரியாரை முன்னெடுத்து சமூக நீதி, பெண் உரிமை எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு வெற்று அரசியல், ஒரு நிழல் அரசியல். இதை நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்ற விஜய் ஒரு இதை சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இவர் கையெழுத்து போட்டதே 200 யூனிட்டு போய் அவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருக்கிறார். அது அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு மாதம் 400 500 மிச்சமாகிறதுக்காக இங்கே மனித குலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுவாக மனித குலத்தை காப்பாற்றிடும்? அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த 500 கொண்டு போயிடுமா? இல்லை. அதனால மக்கள் பயன்படுறாங்க. அது ஒரு பெரிய பயன்பாடு இல்லை, சாதாரண விஷயம். அது பெரிய பயன்பாடு. தமிழக நிலப்பரப்பில் அனைவருக்கும் என்ன பங்கு, அதுதான் பெரிய பயன்பாடு.
தமிழகத்தில் தொழில் செய்ய அனைவருக்கும் என்ன வாய்ப்பு, அதுதான் பெரிய பயன்பாடு. தமிழகத்தில் வர்த்தகம் செய்ய என்ன பாதுகாப்பு, அதுதான் பெரும் பயன்பாடு. ஒரு பெரிய நகராட்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடைகளில் 1% கூட தலித்துகளுக்கு கிடையாது. 1% கிடையாது. அப்போ அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா உங்களுக்கு? இவர்களை எப்பொழுது நீங்கள் தொழிலில் கொண்டு போகிறீங்க? ஜெயலலிதா பீரியடில் ஈரோட்டிலையும் திருப்பூர்லேயும் தாட்கோ தொழில்பேட்டை ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான கட்டடம் கட்டப்பட்டு 30 வருஷமாக ஒரு சின்ன ஆணியை கூட அங்கே உற்பத்தி செய்யவில்லை. ஒரு சமூகம் தொழில்துறையில் அப்புறப்படுத்தப்படுது, வருவது தடுக்கப்படுது, அதை அனுமதிக்கவில்லை. அவரை வெறும் தொழிலாளியாக மட்டுமே வைத்திருக்க விரும்புது. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் போய் தொழில் செய்ய வாங்கங்கிறீங்க, ஆஸ்திரேலியாவில் தொழில் செய்ய வாங்கங்கிறீங்க, அரபு நாட்டில் தொழில் செய்ய வாங்கங்கிறீங்களே. இங்கே எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையாவது போய் நீங்கள் தொழில் செய்ய வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கியா? அவனுக்காக ஒதுக்கப்பட்ட தொழில்பேட்டை உடைஞ்சி நொறுங்கி கொண்டிருக்கிறது. இதை எந்த திராவிட கட்சிகளும் இதை தீர்க்கலை. அதில் எத்தனை ஆயிரம் பேருக்கு தொழில் துவங்க வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அரசு வேலை கொடுக்க முடியவில்லை, பரவாயில்ல, தொழில் துவங்க வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அரசு கட்டடங்கள், பேருந்து நிலையங்கள் எல்லாத்திலையும் தலித்துகளுக்கு கட்டடத்திலே ஒதுக்கீடு கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுக்கவில்லை. அதையெல்லாம் அரசியல்வாதிகள் 100 ரூபாய்க்கு எடுத்து அதை 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுவான். அது எல்லாம் ஆக்கிரமிப்பாக மாறிவிடுகிறது. மொத்தத்தில் தமிழகம் 10% பேர் ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள். 90% பேர் தமிழகத்தினுடைய நிலப்பரப்பில், தமிழகத்தினுடைய கனிம வளங்களில், தமிழகத்தினுடைய விவசாய வளங்களில், தமிழகத்தினுடைய வர்த்தக வளங்களில் எதிலுமே இவர்களுக்கு பாத்தியம் இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள். இதில் மாறுதல் கொண்டு வருவதற்கான திட்டம் திராவிட கட்சிகளுக்கு இல்லை, கிடையாது. அதில் மாறுதல் கொண்டு வருவதற்கு விஜயை எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு மாறுதல் கொண்டாந்தால் விஜயை பாராட்டலாம், இல்லை என்றால் விஜயும் இன்னொரு திராவிட ஆட்சி தான். திராவிட கட்சிகள் மாறுதலுக்கு கொண்டு வரலன்னு சொல்கிறீங்க. திராவிட கட்சியினால்தான் இன்றும் நாங்கள் தமிழக மக்கள் ஓரளவுக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து இருக்கிறோம். சாதிய ஒழிப்பில் ஓரளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் இறந்தால் கூட, பட்டியல் சமூகங்கள் இறந்தால் கூட தூக்குவதற்கு தயங்கப்பட்ட இடத்தில் என்னுடைய உடன்பிறப்பை என்று துண்டு போட்டு தூக்கிய காலங்கள் திராவிடத்திற்கு தான் உண்டு அப்படின்ற திராவிட பேசக்கூடிய அந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. திராவிடம் வந்த பிறகுதான் சாதி விழுந்தது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் திராவிடம் என்பது உடனடியாக நீங்கள் வெறுக்கக்கூடிய, திராவிடத்தால் சாதி விழுந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 10,000 கிராமங்களில் ரெட்டைக்கோளம் இருக்கு. இன்றைக்கும் சாதி மறுப்பு திருமணங்கள் தடுக்கப்படுது. இன்றைக்கும் பல தெருக்களிலே மோட்டார் சைக்கிளில் போனவன் விரலையே கையவே வெட்டினார்கள். நீ எப்படி என் தெருவில் மோட்டார் சைக்கிளில் போகலாம்? இன்றைக்கும் மண்ணுரிமை மறுக்கப்படுது, தொழில் உரிமை மறுக்கப்படுது, வர்த்தக உரிமை மறுக்கப்படுது. அரசு ஒதுக்கீட்டில் அவர்களுடைய இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றவில்லை. அரசு பிரதிநிதியாக, ஆட்சி பிரதிநிதியாக உள்ளாட்சி, சட்டமன்றம், பாராளுமன்ற தலித்து பிரதிநிதிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் கட்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள், கட்சிகளால் ஓமையாக்கப்படுகிறார்கள். இல்லாட்டி 44 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் பஞ்சம் நில பிரச்சனையை பேசலை? ஏன் தொழில் செய்வதற்கான உரிமையை பேசலை? விடுதலை சிறுத்தைகளில் தம்பி சிந்தனை செல்வன் போன்றவர்கள் அந்த பிரச்சனையை பேசுகிறாங்க. அதன் பிறகு திமுக ஆட்சியில் 50 கோடி நிதி ஒதுக்கி அதை சீரமைப்பு செய்து தொழில் துவங்குவதற்கு ஏதோ திட்டமிட்டாங்க. பிறகு அது கிடப்பில் தான் கிடக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஒரே ஜவுளி கடைக்காரன் எல்லா மாவட்டத்திலையும் ஜவுளி கடையை ஆரம்பிக்கிறான். ஒரு தங்க மாளிகையை வச்சிருக்கிற ஜுவல்லரி மாற்று எல்லா மாவட்ட தலைநகர், வட்ட தலைநகர்லாம் அவன் ஒரே ஆளே 30 கிளை வைக்கிறான். ஒரே ஆள் எல்லா ஊர்லேயும் கிளை வைக்கிறான். அந்த ஊரை சேர்ந்த ஒடுக்கப்பட்டவன் ஏன் தங்க வியாபாரம் பண்ணல? ஏன் தலித் அங்கே தங்க வியாபாரம் பண்ணல? ராஜஸ்தானில் இருந்து வந்தவன், வடநாட்டில் இருந்து வந்தவன் இங்கே தங்க மாளிகை வச்சிருக்கான்.
ஜுவல்லரி மாற்றிங்க நடத்துகிறான். ஒரு நாளைக்கு 10 கோடி 20 கோடிக்கு வியாபாரம் பண்ணுறான். ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்தவன் ரோட்டில் செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். பழைய செருப்பு ஒரு நாளைக்கு 300-400க்கு மேலே வருமானம் கிடையாது. வெயில் அடித்தாலும் அந்த வெயிலில் தான் உட்காந்துருக்கான். மழை தூர்னா அந்த தொழிலை அதை எல்லாத்தையும் மூடி போட்டு ஓடிடுவான் எங்கேயாவது ஒண்டுவதற்கு. அவனுக்கு உரிய இடம் கிடையாது, உரிய கட்டடம் கிடையாது, உரிய மூலதனம் இல்லை. இதெல்லாம் திராவிட ஆட்சியில் தான் நடக்குது. திராவிட ஆட்சியில் தானே இந்த காட்சிகள் அப்படியே தொடருது. என்ன மாறுதல் வந்திருக்கு? பிற மாநிலத்தை சேர்ந்தவன் இங்கே வந்து தங்க மாளிகை வைக்கிறான். பிற மாநிலத்தை சேர்ந்தவன் பெரிய ஹோட்டலை ஆரம்பிக்கிறான். பிற மாவட்டத்தை சேர்ந்தவன் இன்னொரு மாவட்டத்தில் பெரிய ஜவுளி ஸ்டோரை உருவாக்குறான். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. அதற்கு முன்னதாக என்னவாக இருந்தது, அதற்கு முன்னதாக என்னவாக இருந்தது, பிறகு என்னவாக? அப்போ இருந்த நிலைமை அப்படியே தொடருது. எந்த பெரிய மாற்றமும் நீங்க சொல்றது ஆச்சரியமா. ஆமாம், ஆச்சரியம்தான். அப்படின்னா விருத்தாச்சலத்தில் ஒரு ஜுவல்லரி மாற்று யாராவது வச்சுருக்கானா? வடலூரில் வச்சுருக்கானா? கடலூரில் ஒரு ஜுவல்லரி மாற்று ஒரு தலித்து கடலூர்காரன் வச்சுருக்கானா? கிடையாது. கடலூரில் பார்த்து ஒரு ஜுவல்லரி மாற்றுன்னா அவன் எங்கேயோ வடநாட்டிலேருந்து இங்கே வந்தவனாக இருப்பான், பிற மாவட்டத்திலேருந்து வந்தவனாக இருப்பான். கிடையாது. 1967 முன்னுக்கும் பின்னாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 67க்கு முன்னதாக எப்படி இருந்தது, திராவிடம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவாக இருக்கிறது, ஓரளவுக்கு சாதிய 67க்கு முன்னாடியும் ஆணவ கொலை இருந்தது. 67க்கு பிறகு கடந்த 5 ஆண்டில் யார் ஆட்சி நடத்தினா? திராவிட கட்சிகள் தானே. கிட்டத்தட்ட 250-300 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. என்ன மாறுதல் அது? தலித்துகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற மத்திய அரசு நிதியை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க திராவிட கட்சிகள். திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் திருப்பி அனுப்புகிறான். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 906 கோடி ரூபாயை தமிழக அரசு மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பி பத்திரிகையில் பெரிய செய்தியே வந்தது. அவர்கள் நிதி அவர்களுக்கு செலவழிக்கப்படலை, பல பொது காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. திராவிட ஆட்சிக்கு மாற்று தாவேக்கான்னு சொல்ல வரீங்களா, இல்லை தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய இடத்துல திமுக இருக்குது, திமுக எதிர்க்கக்கூடிய இடத்துல தாவேக்கா இருக்குது, இது ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு தேடலாக பார்க்குறீங்களா? தாவேக்கா ஒரு மாற்று அரசியல், திராவிட அரசியலுக்கு மாற்றா விஜய் வந்திருக்கிறார் உண்மை. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தமிழக வெற்றி கழகம் வந்திருப்பதும் உண்மை. ஆனால் மாற்று ஆட்சி என்றால் அதற்குரிய திட்டத்தோடு அவர்கள் செய்யாத பணியை, அவர்கள் செய்யாத மண்ணுரிமையை, அவர்கள் செய்யாத பஞ்சமி நில பிரச்சனையை, அவர்கள் செய்யாத கோயில் மடங்களுடைய நிலங்களை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பிரச்சனையை, அவர்கள் செய்யாத கார்பரேட்டினுடைய சுரண்டலை தடுப்பதற்கு மாற்று திட்டம் வைத்திருக்கிறாரா என்பது நமக்கு இதுவரை தெரியவில்லை. உங்களுடைய முனைப்புல இது விஜய் செய்வார். இப்ப ஆரம்பத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை கண்ணை மூடிக்கொண்டு பெறுவது சாதாரண மக்கள் நாமளும் ஏமாற வேண்டியது. முதல் பதவி ஏற்கும் பொழுதே வந்தே மாதரம் என்ற ஒரு பாடல் ஒலிக்கப்பட்டது, பிறகு தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது, பிறகு தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டது. இது ஒரு மரபுக்கு மீறிய செயலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீரபாண்டியன் அவர்கள் கூட இது மரபுக்கு மீறிய செயல், இது விஜய் இது முன்கூட்டியே இதை பார்த்துருக்க வேண்டும். முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, பிறகு தேசிய கீதம், அப்படிதான் நீங்கள் இதை கொண்டு வந்திருக்கணும். இது வந்தே மாதரம் பாடல் என்றைக்கும் ஒழிக்கப்படாத இந்த பாடல், பிறகு தேசிய கீதம், மூன்றாவதாக தமிழ் தாய் வாழ்த்து என்பது இது ஆரம்பத்திலே பேசும் பொருளாக இது ஒரு பிஜேபியினுடைய ஒரு சாயலில் விஜய் போகிற மாதிரி இருக்குங்களா? நீங்கள் உங்களுடைய கண்டிப்பாக அது விமர்சிக்கிறாங்க, அப்படி தான் விமர்சிக்கிறாங்க. வந்தே மாதரங்கிற பாட்டுலாம் இப்போ தேவையற்றது. தமிழ்நாட்டில் தமிழக அரசுக்கு தனித்தன்மையான அதிகாரமும் அங்கீகாரமும் அளிக்கப்பட வேண்டும். இதில் மத்திய அரசு எதையும் திணிப்பது தேவையற்றது. வந்தே மாதரம் ஒரு திணிப்பு. ஆமாம். ஆனால் தாவேக்கனுடைய ஆதவ அர்ஜுனாவே இது ஆளுநர் ஒன்றிய அரசு ஆளுநர் இது அவங்களுடைய ப்ரோக்ராம், அவங்களுடைய புரோட்டோகால், அது அவங்க நெறி பண்ணது, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் இதை சரி பண்ணிக்கிறோம், திருத்திக்கிறோம். முதல்ல நாங்கள் தமிழ் தான் எங்களுக்கு உயிர்
மூச்சு தமிழ் தாயின பாடி இருக்கணும் ஆதவர்ஜன விளக்கம் அளிக்கிறாரு. பிறகு விஜய் வந்து இது நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதில் இருந்து அவர் வந்து திருத்திக்கிட்டு ஒரு திராவிட அரசியல் நோக்கி அவர் வர மாதிரி இருக்குங்களா? இதற்கு முன்னதாக திருமாவளவனே விமர்சிச்சிருக்கிறாரு, விஜய் வந்து பிஜேபி ஆர்எஸ்னுடைய ஒரு பிள்ளையாக செயல்படுகிறார், அவருடைய மறைமுக ஏஜென்ட் போல செயல்படுகிறார் என்று திருமாவளவனே. அது அவரை பற்றி அவர் ஒரு பிஜேபி பிடிஎம்ங்கிற கருத்து நீண்ட நெடிய நாளாக சொல்லப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து கவர்னருடைய புரோட்டோக்கால் அவங்க தீர்மானிச்சது அப்படின்னு சொல்றதே தப்பு. எல்லாத்தையும் தீர்மானிப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் தீர்மானிக்கணும். இல்லை, இதற்கு அரசு தான் தீர்மானிக்கணும். கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவர் பதவி பிரமாணம் எடுப்பதற்கு பங்கு பெறலாமே தவிர அவர் தீர்மானிப்பதற்கு யார்? ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? கிடையாது. விஜய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ விஜய் தீர்மானிப்பதா ஆளுநர் தீர்மானிப்பதா என்று பார்த்தால் விஜய் தீர்மானிப்பது தான் ஜனநாயகம். ஆளுநர் தீர்மானித்தால் அது பாசிசம். இப்போ நீங்கள் விஜய் வந்து பிஜேபியினுடைய சாயல் இருக்கிறத நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். அது நிச்சயமாக அதே நம்ம அவசரப்பட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு முடிவெடுக்கக்கூடாது. இன்னும் பல விஷயங்களில் மத்திய அரசை பின்பற்றி அல்லது மத்திய அரசு கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்துத்துவத்தை நிலைநிறுத்த விஜய் பயன்பட்டால் அவர் வந்து பிஜேபியினுடைய பிடிஎம் தான். எனக்கு எதற்கு இந்த கேள்வி நான் குறிப்பிடுறேன்னா, விஜய் வந்து ஆரம்பத்தில் என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு வந்தார். கொள்கை எதிரியாக பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்தே மாதரம் பாடல் இசைக்கும் பொழுது அது முன்னாடி அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பிறகு அவர் வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு. அதை பற்றி எனக்கு அது ஆளுநருடைய இதில் ப்ரோட்டோகால் அந்த வழிமுறையில் இருக்குது, அதனால் எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன்றார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் வந்து ஒரு பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபி சாயலில் போகிற மாதிரி அப்படின்ற அடிப்படையில் நீங்க அதை எப்படி ஒத்துக்கிறீங்க? இல்ல, கொள்கை விஜய் வந்து பிஜேபியை வந்து கொள்கை எதிரின்னு சொன்னால் பிஜேபி கொள்கைக்கு மாற்றான கொள்கை வச்சிருக்காரா? அப்போ அந்த கொள்கை என்ன? பிஜேபிக்கு இந்த தத்துவம் கொள்கை. அப்போ விஜய்க்கு என்ன தத்துவம்? எல்லா மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு தத்துவத்தை சொல்லுவார்கள். எல்லா உயிருக்கும் இல்லை இல்லை, அது கரெக்டு. பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் அது சொல்றது, உயிருக்குன்னு சொல்றது அது பௌத்த தத்துவம். அப்போ பௌத்த தத்துவம் என்னுடைய தத்துவம்னு விஜய் சொல்ல தைரியம் இருக்குமா? இல்லை, இது எல்லா மதத்தையும் நாங்கள் சமமாக பார்ப்போம்னா எப்படி இந்து மதத்தை நீ சமமாக பார்ப்ப? அம்பேத்கர் இந்து மதம் ஒரு மதமே அல்லங்கிறார். அது மக்களை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு அது ஒரு அடக்குமுறை விதிகளை கொண்ட தொகுப்பு தான் அதுங்கிறார். அது எப்படி நீங்கள் மற்ற மதத்தோடு சேர்க்க முடியும்? எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சாப்பாட்டோட கல் அள்ளி போட்டுக்க முடியுமா? எல்லாத்தையும் நான் மதிக்கிறேங்க. மண்ணையும் மதிக்கிறேன், அரிசியும் மதிக்கிறேன், சாப்பாட்டையும் மதிக்கிறேன். அதுக்காக எல்லாத்தையும் மண்ணும் சாப்பாட்டையும் கலந்துட முடியுமா? ஒரு பொதுவான பார்வையில் சொல்லலாங்களே. நான் எந்த மதத்தை நாங்கள் பிரித்து பார்க்கல, எந்த மதத்தையும் பிரித்து பார்க்கலங்கிறது மட்டும் இல்லை. ஒரு சமூகத்தை அடிமைப்படுத்துகின்ற மதத்தை நீங்கள் எப்படி சேர்த்துக்க முடியும்? ஒரு சமூகத்தை தீண்ட தகாத மக்களாக ஆக்கின ஒரு மதத்தை எப்படி நீங்கள் சமமாக பார்க்க முடியும் மற்ற மதத்தோட? கிறிஸ்தவ மதத்தில் சாதி இல்லை, தீண்டாமை இல்லை, சீக்கிய மதத்தில் இல்லை, இஸ்லாமிய மதத்தில் இல்லை, இந்து மதத்தில் இருக்குது. நான் அந்த மதம் மாதிரி இதுக்கு சமத்துவம் கொடுக்குறேன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது அப்புறப்படுத்தப்பட வேண்டிய மதம், அது மாற்றி அமைக்கப்பட வேண்டிய மதம், அல்லது ஒதுக்கப்பட வேண்டிய மதம். அதையும் எல்லாத்தையுமே ஒன்றா விட்டுட்டா மதத்தை அவர் சமமாக பார்க்கலீங்க. மதத்தை இந்திய சட்டமே மதத்தை சமமாக பார்க்கறதா தானே சொல்லுது. அனைத்து மதங்களும் இது மதசார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் நாங்கள் சார மாட்டோம் அப்படின்னு. அதுவே ஆபத்து. அசோகன் பௌத்த கொள்கையை என்னுடைய கொள்கைன்னு சொன்னான், என் ஆட்சியினுடைய கொள்கைன்னு சொன்னான். பௌத்த கொள்கையின் அடிப்படையில் நான் ஆட்சி நடத்துவேன்னா ஏதாவது ஒரு கருத்து இல்லாத எப்படி ஒரு ஆட்சியை நடத்த முடியும்? அப்போ என்ன கருத்து? எல்லாத்தையும் சேர்ந்து கலவையா? அப்படி நீங்கள் கலந்தாலும் இந்து மதத்தை பிற மதங்களோடு கலந்தால் அது ஒரு நல்ல கலவையாக இருக்காது, பயன்படுத்தவே முடியாது. அப்போது ஒரு மதத்தை விமர்சிப்பதற்கு நீங்கள் அச்சப்படுறீங்க.
அதில் தான் அம்பேத்கர் வித்தியாசப்பட்டார், பெரியார் வித்தியாசம். விஜய் ஓட்டு வங்கி போடுன்னு பயப்படுறாரா? ஆமாம், கண்டிப்பாக பெரியாரும் பெரியாரும் அதை பற்றி கவலையே பட, பெரும்பான்மையான ஓட்டுகள் இந்துக்கள் ஓட்டு. உண்மையே பேசினார்கள். இந்து மதம் மனித குலத்துக்கு எதிரி என்று சொன்னார்கள். இந்து மதம் சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடியது என்று சொன்னார்கள். இந்து மதத்தில் ஜனநாயகம் கிடையாது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தைரியம் இந்த ஆட்சியாளர்கள், திராவிட கட்சிகள் உள்பட யாருக்குமே கிடையாது. ஏன்னா ஓட்டு வங்கி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துக்களை எதிர்த்து நீங்கள் ஆட்சி ஆள முடியாது. திராவிடத்தில் வந்து சனாதன எதிர்ப்பு, நாங்கள் வந்து இந்துக்களாகவே பாவிக்கல, இந்துக்கள் என்ற சொல்லாடே ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது. சைவர்கள், வைணவர்கள் என்ற ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் ஒரு இந்துக்கள் என்ற சொல்லால் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. இந்து என்பது ஒரு மதமே இல்லை. நாங்கள் என்றைக்கும் சனாதன எதிர்ப்பு. ஏன்னா இப்போ சட்டமன்றத்தில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு, சனாதன எதிர்ப்பு போராளி உதயநிதி வாழ்க, சமூக நீதி போராளி அப்படிலாம் வந்து அவர் கோஷமிட்டிருக்காரு. இப்போ திருப்பதி ஆந்திராவில் கூட உதயநிதி ஃபோட்டோவை கீழே போட்டு செருப்பால் மிதித்து போகின்ற சூழல், சனாதன எதிர்ப்பு பேசியதுனாலே அவருக்கு இந்த மாரி ஒரு சூழல் உருவாகியிருக்கிற. இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிடம் என்பது சனாதன எதிர்ப்பு என்பது அவர் அழுத்தமாக வைத்து, திராவிடம் என்பது சனாதன எதிர்ப்புன்னா அப்புறம் ஏன் எங்களை இந்து ஆதி திராவிடர்னு போடுறீங்க? நாங்கள் ஏற்றுக்கொண்டதா? இந்தி என்ற வார்த்தையை நாம் தலித்துகள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. தலித்துகள் பூர்வீக பௌத்தர்கள். அவர்கள் இந்துக்களாக திணிக்கப்பட்டவர்கள். இந்து கொள்கை அங்கே திணிக்கப்பட்டிருக்கு, இந்த அடையாளம் திணிக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்துன்னு போடுற? பூர்வகுடின்னு போடு, பழங்குடின்னு போடு. அப்போ எங்களை இந்த அடையாளத்தை நீ திணிக்கிறன்னா நீ சனாதனத்தை எனக்கு திணிக்கிற மாதிரி தானே அர்த்தம். என் மதத்தை நான் முடிவெடுக்கிறேன், நீ அரசாங்கம் முடிவெடுக்கிற. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்துக்கள் என்று பெயர் நீக்குவதனாலே இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். ஆமாம், இந்துக்கள் பெயர் நீக்குவதால் இந்து மதத்திலிருந்து நீங்கள் வெளியே போவதற்கு உரிமை என்று சட்டம் கொண்டாந்தா போதும். நாங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு போவோம், இஸ்லாமியத்துக்கு போவோம், ஆனாலும் எங்களுக்கு எந்த சலுகையும் பாதிக்கக்கூடாது. இந்து என்ற பெயரை நீக்குவதனாலே சாதி பெயரே இல்லை. என்னை அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த பெயரை எனக்கு குறிப்பிடாதே. நான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெயரை நீக்குவது கொள்கையை நீக்குவதாக அர்த்தம். கொள்கையை நீ வச்சுக்கிட்டு இருந்து பெயரை நீக்கி பயன் இல்லை. என்னை இந்த அடையாளத்தில் கொண்டு வராதே. இந்து கொள்கையை என்னிடம் திணிக்காதே. இந்து கொள்கையில் உள்ளவர்கள் என்னை அடக்காதே. இப்போ வருங்காலங்களில் விஜய் வந்து என்ன மாரி முன்னெடுப்பில் எடுக்க போகிறார், எந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்க போகிறார், உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை சொல்லுங்கள். விஜயிடம் 3-4 விஷயங்கள் விஜய் ஆட்சியில் நடந்தால் தமிழக மக்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல முடியும். ஒன்று, தமிழக நிலப்பரப்பில் மண்ணில் அனைவருக்கும் உரிமை. ஒரே ஆள் 1000 ஏக்கர் பட்டாலாம் ஏற்றுக்க முடியாது. பட்டா என்பதே கேன்சல் ஆகணும். அனைவருக்கும் பட்டா தமிழகம், அவ்வளோதான். நிலத்தில் உழைக்கிறவன் நிலத்தை வச்சுக்க உரிமை உண்டு. அனைவருக்கும் குடியிருக்க கட்டாயமான உரிமை உண்டு. அனைவருக்கும் குடியிருக்க வழிவகை செய்யணும். ஒன்று. அனைவருக்கும் தொழில் உரிமை. ஒரு குறிப்பிட்ட சமூகமே தொழில் உரிமைக்கு ஆளாக்கப்படுது. பிற சமூகம் தொழிலுக்கு வராமல் தடுக்கப்படுது. அப்போ அனைவரும் தொழில் உரிமை பெறணும். அது ஒரு விஷயம். அதற்கு அடுத்தது அம்பேத்கர் சொன்ன தேர்தல் முறை விஜய் சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வரணும். செப்பரேட் எலெக்டட். தலித்து பிரதிநிதிகளை தேர்வு செய்வார்கள். தன்னாட்சி. ஆமாம், தலித்துகள் அதுவும் தன்னாட்சி தான். தலித்துகள் தங்கள் பிரதிநிதிகளை தாங்கள் மட்டுமே செய்வார்கள், தேர்வு செய்வார்கள். அது உள்ளாட்சியாக இருந்தாலும், சட்டமன்றமாக இருந்தாலும், பாராளுமன்றமாக இருந்தாலும் அவர்கள் பிரதிநிதியை அவர்கள் முடிவெடுப்பார்கள். அது கட்டாயமாக கொண்டு வரும். மத உரிமை, பொருளாதார உரிமை, மண் உரிமை. தலித்துகளுக்கு என்று செப்பரேட் நிர்வாகம், எஸ்டி மக்களுக்கு செப்பரேட் நிர்வாகம், இந்துக்களுக்கு தனி நிர்வாகம், இஸ்லாமியர்களுக்கு செப்பரேட் நிர்வாகம்.
அப்போது இந்த சிறுபான்மை இந்த தவிர்த்த மீதி சிறுபான்மை எல்லாம் தங்கள் மக்கள் பிரதிநிதிகளை தாங்களே தேர்வு செய்ய வேண்டும். தங்களுக்கென்று தனி நிர்வாகம் உருவாக்கப்பட வேண்டும். தலித்துகளுக்கு தனி நிர்வாகம் மாநிலம் முழுக்கவே அமையணும். மேலிருந்து கீழ் வரை அவர்களுக்கு செப்பரேட் நிர்வாகம். அவர்கள் நிதியை அந்த தலித்து பிரதிநிதிகள் அவர்கள் செலவு செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக அரசியல் கட்சிகள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தக்கூடாது. நீ எம்எல்ஏ சீட்டு ஒரு எந்த அறிவும் இல்லாத ஒருத்தருக்கு கொடுத்து அவனை பிரதிநிதி ஆக்குவ. அப்போ அறிவாளிகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள், எடுபிடிகள் அங்கே அரியணையிலே அமர்த்தப்படுவார்கள். இந்த நிலை மாற்றிட வேண்டும். அப்போ தலித்துகளுக்கான மண்ணுரிமை, அவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு நிலப்பரப்பு. தலித்துகள் 18% அப்படின்னு சொன்னால் தமிழக நிலப்பரப்பில் 18% அந்த மக்களுக்கு சொந்தம் இருக்கணும். தலித்துகளுக்கு செப்பரேட் நிர்வாகம், அவர்கள் தன்னாட்சி பெற்ற மக்கள் என்று ஆக்கப்பட வேண்டும். இது நீங்கள் விஜய்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறீங்க? ஆமாம், தாராளமாக வைக்கலாம். ஆமாம். உங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த எங்களுடைய நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய லட்சியம் நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம்.